நிறைய பேர் இப்போ வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பேசுகிறாங்க. இப்போ நம்ம நினச்சது நடக்கும், அதுக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறத தாண்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நெகட்டிவ் எனர்ஜியை முதல்ல விரட்டுங்க, அப்போவே நீங்கள் நினச்சது நடக்கும்னு சொல்கிறீங்க. ஒரு பாசிட்டிவ் விட நெகட்டிவ்க்கு அவ்வளோ பவர் இருக்கா குருஜி? கடன் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லாதீங்க. கடன் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் ஜாஸ்தி ஆகும். பணம் வரணும்னு சொல்லுங்க. இதுதான் நான் மெயினாக வந்து ஸோ நெகட்டிவிட்டியை பாசிட்டிவாக இப்படி மாற்றணும், உன்னுடைய பேசிக்காக உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்தே அதை தூக்கி எறியணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு நோக்கம்னு வச்சுக்கோங்களேன். உன்னுடைய மனம் எப்படி இருக்கிறதோ அதுவாகவே நீ ஆவாய் அப்படின்னு அதை கிருஷ்ணரே சொல்லிட்டாரே. எப்போவோ உங்களுக்கு அந்த துவாபரயுகத்திலே சொல்லிட்டாரே. இது அதுக்கு முன்னாலேயே சொல்லியிருக்காங்க. உன்னோட மனம் எப்படி இருக்கிறதோ அதுவாகவே. இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். நாம எதை நம்ம வந்து சேஸ் பண்ணுறோமோ அதை நம்ம சேஸ் பண்ணி வரும் அப்படின்றது. நம்ம வந்து நெகட்டிவிட்டியை சேஸ் பண்ணி போகிறோம். நம்ம வந்து ஏதாவது விஷயம் இப்படி ஆகிடுமோனா அப்படி ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு என்ன சொல்லிப்போம், இப்படி தான் ஆகும்னு நினச்சேன், அப்படியே நடந்துச்சு. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு ட்ரீ இருக்குன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி நானும் சில இடங்களில் பார்த்துருக்கேன். இப்போ அந்த மாதிரி ட்ரீயை பர்டிகுலராக நம்ம வீட்டில் பிளான் பண்ணும்போதோ அதால் செய்யப்பட்ட ஒரு பொருளை வச்சுக்கிட்டா அந்த பலனெல்லாம் கிடைக்குமா? அஸ்வினி நட்சத்திரம்னு எடுத்தோம்னா எட்டி மரம், திருவோண நட்சத்திரம்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் எருக்கு. இப்போ உத்திராடம் அப்படின்ற மாதிரியான விஷயமா எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பலாமரம், அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். மரத்தை அவங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல வைக்கிறதுமே நல்லாயிருக்கும். அந்த நட்சத்திரத்தோட தானியம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரத்தோட தானியத்தை வச்சுட்டு அந்த தானியத்தை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா அப்படி ஊற வச்சிடறோம். ஊற வச்சுட்டு அந்த எந்த பர்டிகுலர் மரமோ, இப்போ நான் வந்து எட்டி அப்படின்னா அஸ்வினிக்கு எட்டி அப்படின்னா இப்போ அந்த எட்டி மரத்துக்கிட்ட போய் அது போடுறது அப்படின்றது. எட்டி மரத்தை வந்து கோயில்களில் வைக்கிறது கடுமையான பிரச்சனைகளில் இருக்கக்கூடியது, சனி ரீதியான பிரச்சனைகள் இருக்கக்கூடியது டக்குன்னு சரியாகும். எனக்கு பிரம்மாண்ட வளர்ச்சி, நான் வந்து பெரிய லெவலில் ஆகணும் அப்படின்னா நட்சத்திரமே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட அரச மரத்தை வைத்தார்கள் என்றால் ஒண்டர்ஃபுல் ஆகிடும் அவங்களுக்கு. அது மிகப்பெரிய ரெமெடி. அரச மரம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வச்சு தரோம் அப்படின்னு பர்டிகுலர் பிளேஸில் அரச மரம் இந்த மாதிரி வைக்கலாம். வளர்ச்சி அப்படிங்கிறது அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். அப்படி அரச மரத்தை வைப்பவனுக்கு அடுத்த ஜென்மம் இல்லை என்று நம்மளுடைய கிரந்தத்திலே கூறப்பட்டு. நிறைய பேர் இப்போ வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பேசுகிறாங்க. இப்போ நம்ம நினச்சது நடக்கும், அதுக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறத தாண்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நெகட்டிவ் எனர்ஜியை முதல்ல விரட்டுங்க, அப்போவே நீங்கள் நினச்சது நடக்கும்னு சொல்கிறீங்க. அப்போது ஒரு பாசிட்டிவ் விட நெகட்டிவ்க்கு அவ்வளோ பவர் இருக்கா குருஜி? கண்டிப்பாக இருக்குது. இப்போ நம்ம எது நமக்கு வேண்டாத விஷயமோ, எது ஒரு பயமோ, அதுக்கு தான் நம்மளோட பிரெயினில் வந்து அமிக்டாலா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். நம்மளோட பிரெயின் வந்து பேசிக்கலி எப்படி நமக்கு ஃபார்ம் ஆயிருக்குன்னு நம்ம பார்ப்போம். அந்த பிரெயின் நம்மளை வந்து எப்பவுமே பிரெயின் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சின்னதாக நம்ம வந்து ஏதாவது ஒரு தடவை நீங்கள் போயிட்டு ஒரு இடத்துல வழுக்கிட்டீங்கன்னா அடுத்த தடவை போயிட்டு கண்டிப்பாகவே உங்களுக்கு நீங்கள் வந்து ஆன்டி ஸ்லிப்பர் போட்டிருந்தா கூட அந்த இடத்துல கால் வைக்கும்போது கொஞ்சம் அழுத்தி தான் வைப்பீங்க, சாதாரணமாக வைக்க மாட்டீங்க. இது நம்மளோட பிரெயினோட வேலை. அப்போ நம்ம வந்து எப்பவுமே அது வந்து ஒரு காஷன் சொல்லிக்கிட்டே இருக்கும். இது பண்ணாத அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ஒவ்வொன்றுத்துக்குமே சொல்லிக்கிட்டு நம்ம அப்பவே பேசின மாதிரி தான். நம்ம வந்து கண்ணுக்குள்ள இப்படி பக்கத்தில் கொண்டு போனால் அது கண் நம்மளால் இமைக்கிறத மூடுறோம், அல்லது நெருப்பு பக்கத்தில் நம்ம வந்து தொடாமல் பண்ணுறோங்கிறதெல்லாம் நம்மளோட பிரெயினோட வேலைன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்போ அந்த நெகட்டிவிட்டி, ஒரு பயத்தை வந்து ஏதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஏற்றிட்டோம்னா அது டக்குன்னு போயிடும். அதனால தான் இந்த யூடியூப்லேயும் சில பேரும் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணா அபினான்னு தம்ப்நெயில் போட்டு பார்ப்பா. முன்ன கால பேப்பரே பரவாயில்ல, அவன் டிமில்னு செத்தான்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் பரவாயில்லன்னு ஆயிடுது. இவங்க போடுறது வந்து அநியாயம் பண்ணுறாங்க. ஆமாம், இவர் பார்த்திபன் இருக்கார் இல்லையா, இப்போ ஆக்டர் பார்த்திபன், அவர் ஏதோ இப்போ ரீசெண்டாக ஒரு இதில் அவன் நாசமாக போகன்ற அளவுக்கு பேசிட்டார் அவர். கிட்டத்தட்ட இதே சிமிலர் கைண்ட் ஆஃப் ஒரு ரொம்ப எவ்வளோ ஆதங்கம் இருக்கும் இப்படி இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு. எல்லாம் இவங்க அவங்க இறந்துட்டாங்கன்னே போட்டு போகிறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா அந்த மாதிரி இருக்கிற சேனல்ஸ் வந்து இப்படி இருக்காங்க, இவங்க இதையே தான் போடுவாங்க, பொய்யா தான் போடுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அடுத்த நாள் ஆனாலும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஐயோ இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு பயம் வருது பார்த்தீங்களா நம்மளுக்கு. அதுதான். ஸோ அப்போ அந்த பயத்தையும் நெகட்டிவ் தான் அதிகமாக எடுத்துக்கணும். நான் வந்து பாசிட்டிவிட்டியை விட நெகட்டிவிட்டி தான் பெருசு அப்படின்னு நான் வந்து சொல்கிறது அப்படின்ற விஷயம் வந்து அதை நம்ம கிளென்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல அதை நம்ம கிளென்ஸ் பண்ணிட்டோம்னா தான் இது வரணும் அப்படின்னு. இதில் நான் மெயினாக எந்த ஒரு விஷயத்துக்கு சொல்லுவேன்னா, கடன் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லாதீங்க. கடன் தீரணும், எனக்கு கடன் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் ஜாஸ்தி ஆகும். பணம் வரணும்னு சொல்லுங்க. பணம் வந்தால் ஆப்வியஸாக நீ கடனை தீக்க தான் போகிற. இதுதான் நான் மெயினாக வந்து ஸோ நெகட்டிவிட்டியை பாசிட்டிவாக இப்படி மாற்றணும், உன்னோட பேசிக்காக உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்தே அதை தூக்கி எறியணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு நோக்கம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம அந்த நெகட்டிவிட்டியை கிளென்ஸ் பண்ணி நம்ம தூக்கி எரிஞ்சிட்டோம் எல்லாத்தையும்னா
பாசிட்டிவிட்டி தான் மீதி இருக்க போகிறது, அது தானாக வரப்போகிறது தான் ஒரு விஷயம். பட் பாசிட்டிவிட்டி அப்படின்னு நெகட்டிவிட்டி இப்படி நம்ம வந்து பார்க்கும்போது சர்டன் திங்ஸ்லேயே வி ஹாவ் டு பி கேர்ஃபுல் ஆல்சோ. நெகட்டிவிட்டிங்கிறது அட் சர்டன் பாயிண்ட்ஸ் சில விஷயத்தை வந்து நமக்கு நல்லதுமே பண்ணக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பாசிட்டிவாக இருக்கணும், பாசிட்டிவ் தானே எல்லாம், பாசிட்டிவ்னு பணத்துக்கு அதில் போய் சொன்னாலும் எழுந்துரும்ன்ற அளவுக்கு போயிடக்கூடாது. யாரை நம்பணும், எதுல பாசிட்டிவ், கண்டிப்பா. அதனால அப்படி நம்ம போயிடக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கணும், எல்லாம் மேக்ஸிமம் இருக்கணும். நமக்கு வேண்டாத விஷயங்களை இது வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிற மெத்தட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பர்டிகுலராக இப்போ முதலியவே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இவங்க அந்த சீக்ரெட் புக் வந்தது, அதுக்கப்புறம் அது ரொம்ப ஓவராக பாப்புலர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம ஆளுங்க ஒரே ஒரு விஷயம், உன்னுடைய மனம் எப்படி இருக்கிறதோ அதுவாகவே நீ ஆவாய் அப்படின்னு அதை கிருஷ்ணரே சொல்லிட்டாரே. எப்போவோ உங்களுக்கு அந்த துவாபர யுகத்திலே சொல்லிட்டாரே, இது அதுக்கு முன்னாலேயே சொல்லியிருக்காங்க. உன்னோட மனம் எப்படி இருக்கிறதோ அதுவாகவே, இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு சேனல், இன்னொரு சேனல் இருக்குது அட்ராக்ட் எவ்ரிதிங். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீ துரத்துவது உன்னை துரத்தி வரும், நீ தேடுவது உன்னை தேடி வரும் அப்படின்னு போட்டிருப்பேன். நாம எதை நம்ம வந்து சேஸ் பண்ணுறோமோ அதை நம்ம சேஸ் பண்ணி வரும் அப்படின்றது. நம்ம வந்து நெகட்டிவிட்டியை சேஸ் பண்ணி போகிறோம், நம்ம வந்து ஏதாவது விஷயம் இப்படி ஆகிடுமோனா அப்படி ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு என்ன சொல்லிப்போம், இப்படி தான் ஆகும்னு நினச்சேன், அப்படியே நடந்துச்சு. அப்படித்தான் நடக்கும், வேற எப்படி நடக்கும், அப்படிதான் நடக்கும். அதனால ஆமாம், அதுதான் அந்த எண்ணம் போல் வாழ்க்கை. இன்னும் சிம்பிளாக சொல்லிட்டீங்க, அதே வார்த்தை தான். சிம்பிளாக நமக்கு வந்து இதுக்கு தான் நம்ம வந்து மனமது செம்மையானால் மந்திரம் செப்ப வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை எழுப்ப வேண்டாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி வச்சாங்க. இதுதான் நம்ம வந்து ரொம்ப எக்ஸாக்டாக நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டியது மனம். அந்த மனத்திலிருந்து தன்னை, அந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து நம்மளை எப்படி நம்ம காப்பாற்றிக்கிறது, நம்ம மனசுக்கிட்டே நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு பயந்து தான் எல்லாரும் காட்டுக்கு ஓடினாங்க. அந்த மகான்களும் ரிஷிகளும் அவ்வளவு ஒரு சித்தி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அப்படி ஓடினாங்க. அப்படியுமே வந்து சில பேர் இந்த மாதிரியான விஷயமா வந்துட்டு நம்ம ரம்பாய், ஊர்வசி, மேனகி இவங்கெல்லாம் வந்து அவங்கள வந்து கலைச்சிட்டு போனாங்கன்னும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறதுனா, உன்னுடைய ஃபோக்கஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கான்ஷியஸ்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் நாட் ஈஸி திங். சும்மா ஜஸ்ட் லைக் தட் வராது. ஒரு இடத்துல போய் உட்காந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அதெல்லாம் இல்லை. இட் டேக்ஸ் அ வெரி லாங் ப்ராசஸ். அது கண்டினியூஸாக லைஃப் லாங் ப்ராசஸாக மூச்சு விடுற மாதிரி நினச்சி நம்ம பண்ணிட்டு இருந்தால் தான் நடக்கும் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ காலங்கள் அவர் வந்து இவர் 1000 ஆண்டு காலங்கள் தவம் இருந்தார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு, அதுக்கப்புறம் டக்குனு யாராவது வந்து டான்ஸ் ஆடினோடனே அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து ரியலைஸ் பண்ணி திரும்பி ஓடி வர்றாரு. ஸோ என்னன்னா, அப்போ திரும்பி அவர் அப்படி ஓடி வர்றாரு அப்படின்னாலும் திரும்ப அவங்க வந்து தேர் பேக் டு த ஸ்கொயர் ஏ, திரும்ப அங்கேயே வந்து உட்காந்து அவங்க பண்ணுறாங்க. அப்போது ஒரு விஷயம் போகவும் செய்யும். 1000 வருஷம் பண்ணினவர்களுக்கே அந்த கதினா நமக்கெல்லாம் என்ன கதி, அந்த மாதிரி. அப்போது அவ்வளோ அதை உணர்த்துவதற்காக இருக்கிறது தான். எதுவுமே வந்து இப்போ நான் பேசுகிறதுமே வந்து யாரையும் டிஃபேம் பண்ணுறதுக்கோ நம்ம இது பண்ணுறதுக்கோ இல்லை. பட் இந்த விஷயத்தை நம்ம வந்து உணர்ந்துக்கணும். இந்த விஷயத்தை நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னா நமக்கு அது சரியாகும். அதனால தான் நம்ம வந்து இந்த வேண்டாத ஒரு நெகட்டிவிட்டியை நம்ம தூக்கி போட்டுருணும். அதுக்கு ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். கான்ஷியஸ்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அது மாதிரி இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு நிறைய சின்ன விஷயங்கள், வேண்டாதது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஏதாவது பார்க்குறது எல்லாத்தையும் முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள். வேண்டாத புக்கு படிக்கிறத ஸ்டாப் பண்ணுறது, இது மாதிரியான டிவியில் அல்லது வந்து வேறு ஏதாவது விஷயங்களில் பார்க்குறதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறது, இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொல்கிறது. தவறுகள் செய்யலாம், ஆனால் தவறு செஞ்சிட்டோங்கிறத உடனே உணரணும். ஆமாம், அந்த தனித்திரு விழித்திரு அந்த ஒரு கான்செப்டை நம்ம ஃபாலோ. ஒரே தவிர திரும்ப செய்யக்கூடாது, புதுசாக செய்யலாம், நிறைய கற்றுக்கலாம். குருஜி, இப்போ பஞ்சபக்ஷி சாஸ்திரா அப்படிங்கிறதுலையும் நீங்கள் பயங்கர எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க. ஸோ அதன் மூலமாக அதுக்கு ஒரு டைமிங், அதுதானே நீங்கள் அதில் நீங்கள் சொல்ல வர்றது வந்து டைமிங். ஸோ அதை வச்சு நம்ம இப்போ இருக்கிற நம்மளுடைய கரண்ட் சுச்சுவேஷனை மட்டும் சக்ஸஸாக மாற்றிக்க முடியுமா, இல்லை ஃப்யூச்சரை கூட நம்ம அப்படி மாற்றி வச்சுக்க முடியுமா? ஃப்யூச்சரையுமே மாற்றலாம். நம்ம கரண்ட் சுச்சுவேஷனுங்கிறது அதுதான். நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ப்ரெசென்ட் மொமெண்ட்டில் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து அப்பப்போ இருக்கிற டைமிங்ஸ் அப்படிங்கிறது வெறும் டைமிங்ஸ் மட்டும் கிடையாது. பஞ்ச பக்ஷி அப்படின்னு பக்ஷின்னு எதுக்கு சொன்னாங்கன்னா 5 கைண்ட் ஆஃப் பேர்ட்ஸ். 5 கைண்ட் ஆஃப் பேர்ட்ஸோடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன, ரொம்ப சிம்பிளுங்க. நம்மளோட ஃபோக் இது ரெமெடி மாதிரி, இது ஒன் ஆஃப் தி பார்ட் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ஆக்சுவலாக பெரிய அக்குல் சயின்ஸ் இது. ஒவ்வொரு ஒரு மயில்னு எடுத்தால் அந்த மயில் என்ன பண்ணும், ஆந்தை என்ன பண்ணும், ஒவ்வொன்றும் அந்த மாதிரி அது 5 விதமாக, வள்ளூர் என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி 5 விதமான விஷயங்களை எடுத்துகிட்டு நம்ம வந்து எடுத்து அதோட ஆக்டிவிட்டி என்ன பண்ணும், அது எந்த டைமில் தூங்கும், எந்த டைமில் நடக்கும், இப்படி தான். இது என்னென்னா, இந்த 5 ஏன் அதை மட்டும் பார்த்தாங்க, அந்த பேர்ட்ஸ் மட்டும் பர்டிகுலராக வச்சாங்க, ஏன் வேறு பேர்ட்ஸ் வைக்கலை அப்படின்னு பார்த்தா, பர்டிகுலராக அந்த 5 பேர்ட்ஸோடைய ஒரு விஷயம் வந்து அது செய்யக்கூடிய விஷயம்,
5 எலிமெண்ட்ஸை குறிக்கக்கூடியது, பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடியது. ஓகே. பஞ்சபூத பிரயோகம் பஞ்சபக்ஷி மூலமாக செய்யலாம். நமசிவய பிரயோகம் அதாவது நம்ம பஞ்சாட்சர பிரயோகம் பஞ்சபக்ஷி மூலமாக செய்யலாம். பஞ்சாட்சர பிரயோகத்தினால் எவ்வளவு பெரிய எதிரிகளாக இருந்தாலும் அவர்களை வசப்படுத்தலாம், வேண்டாத விஷயங்களை தவிர்க்கலாம், வேண்டிய விஷயங்களை வரவழைக்கலாம், என்னென்னமோ பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயம் வந்து இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தில் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து நிறைய இப்போ வந்து வேறு வேறு பிரிண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. வேறு நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அதில் இன்னும் புதுசாக இதெல்லாம் வருது. ஒரு பிரிண்டர் கிட்ட இப்போ நான் கேட்கும்போது யாருக்குங்க தெரியும் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கொடுக்குறாங்க, நம்ம பண்ணுறோம். அவங்க தான் உண்மையாக பண்ணாங்களான்னு ஓலைச்சுவடி ஏதாவது இருக்கிற ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்களா, ஏதாவது மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்கா, நம்மகிட்ட யாருக்கிட்டையும் அந்த மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப ரேர் இருக்குது. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள்லேயே வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் லைப்ரரியில் இருக்குது அந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் நம்மளால் அதை படித்து அத்தனையும் ஃபுல்லாக உள்வாங்க முடியாது. நிறைய போயிருக்கு, நிறைய இதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கேட்டு போயிருக்கு. இப்போ இந்த பஞ்சபக்ஷிங்கிறத வச்சு நம்ம எல்லா விஷயங்களையுமே சாதிச்சுக்க முடியும். ஒரு காலத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பொலிட்டீஷியன் ஒருத்தருக்கு இஸ் இன்வால்வ்டு இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அந்த பிஸ்னஸ் தான் அவர் மெயின் பிஸ்னஸ்ஸு. பார்ட் டைம் பிஸ்னஸ் பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து பர்டிகுலராக சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நம்மக்கிட்ட வந்து டைமிங் கேட்பாங்க. வெறும்னா ஃபோன் கால்ஸ் தான், வேறு எதுக்குமே இல்லை. எந்த டைமில் ஃபோன் கால் பண்ணணும், இவங்களுக்கு இவ்வளோ பேருக்கு நம்ம ஃபோன் கால் பண்ண வேண்டியிருக்கு, இந்த மேட்டர், அதாவது அவங்களுக்கு வந்து கோர்ட் ரிலேட்டட் மேட்டர் ஆர் ஏதாவது இன்னி கேஸ் ரிலேட்டட், ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட், பிஸ்னஸ் ரிலேட்டட், இவங்க வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க, இந்த விஷயம் இதுக்கு எனக்கு டைமிங்ஸ் மட்டும் கொடுங்க குருஜின். வெறும் ஜஸ்ட் இந்த டைம் இந்த டைமிங் அப்படின்னு அனுப்புவேன், அவருடைய பஞ்சபக்ஷியோட விஷயமா பார்த்துட்டு. இப்போ பஞ்சபக்ஷியில் நிறைய ஆப்ஸும் வந்துடுது. கூகுள்லேயே பார்த்தாலே என்னென்ன பட்சி அப்படின்னு பார்த்துக்கலாம். நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே வந்து பட்சி மாறும். உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த இது இருக்கு இல்லையா, நமக்கு வளர்பிறையில் இருக்கக்கூடிய பட்சியும் தேய்பிறையில் இருக்கக்கூடிய பட்சியுமே மாறும். ஸோ அதனால் அந்த மாதிரி மாறக்கூடியதாக இருக்கிறது. அதை கரெக்டாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்ம படிக்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நமக்கு புதுசாக இருக்கும், இந்த பட்சி அந்த பட்சி இந்த பட்சி அந்த பட்சின்னு படிக்கிறோம். அது நம்ம பஞ்சபூதம் அப்படின்றத ரியலைஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பிரச்சனையே இல்லை. எது ஏர் எலிமெண்ட்டு, எது ஃபயர் எலிமெண்ட்டு, எது வந்து ஈத்தர் எலிமெண்ட் அண்ட் எர்த் எனர்ஜி எது அப்படின்றது, வாட்டர் எனர்ஜி எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். பட் இதெல்லாம் வந்து ஈஸியாக எல்லாராலும் படிக்க முடியும்னு சொல்கிறீங்களா? மனம் இருந்தால் மார்க்க பந்து. அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருந்து சொல்ல வேண்டியவங்க வாயால சொல்லி கேட்டால் மட்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி தான். அந்த எந்த கோவில் கர்ப்பகத்துக்குள்ள கடவுள் இருக்கிற மாதிரி தான். அதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதுக்கு அந்த பவரை ஏற்றிருப்பீங்க இவ்வளோ வருஷங்களில். உங்ககிட்ட இருந்து ஒரு வாக்கு பலிதம் அப்படிங்கிறது அது நேச்சுரலாக அது வந்து த்ரூ எக்ஸ்பர்டைஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப நம்ம நிறைய அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால வர்றது. அதான் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்கன்னு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ட்ரீ இருக்குன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி நானும் சில இடங்களில் பார்த்துருக்கேன். இப்போ அந்த மாதிரி ட்ரீயை பர்டிகுலராக நம்ம வீட்டில் பிளான் பண்ணும்போதோ, இல்லை அதோட சீடு நம்ம கையில் வச்சுக்கலாம், இல்லை அதோட வுட்டு நம்ம கையில் வச்சுக்கலாம், அது சம்மந்தப்பட்ட ஒரு பொருள், அதால் செய்யப்பட்ட ஒரு பொருளை வச்சுக்கிட்டா அந்த பலனெல்லாம் கிடைக்குமா? ஒண்டர்ஃபுல்லாக ஒரு ரெமெடியும் சொல்கிறேன் பாருங்களேன். ஆக்சுவலாக இந்த நட்சத்திரம் அப்படின்றது நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய சில விஷயம். நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சங்கள், விருட்ச சாஸ்திரம்னே இருக்குது. விருட்சசாஸ்திரான்னு நம்ம வந்து போட்டு பார்த்தோம்னா விருட்சசாஸ்திரம்னே இருக்குது. ஸோ அந்த விருட்சசாஸ்திரத்தில் நிறைய விருட்சங்களை பற்றி, அந்த விருட்சங்கள், அந்த மூலிகைன்னு நம்ம சொல்கிறோம். சில மூலிகைகள் கையில் வச்சுட்டா இப்படி ஆகிடலாம் அப்படி ஆகிடலாம். மந்திரவாதி படத்தெல்லாம் பார்த்துருப்போம், மூலிகையை ஒன்று கையில் எடுத்தோடனே அவன் மாயமாக இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருப்போம். ஸோ அது மாதிரி அந்த விருட்சங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணும். இப்போ நம்ம வந்து அந்த பொட்டானிக்கலோட டேட்டாஸ் எல்லாம் எடுத்து பார்த்தாலுமே அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். நிறைய ரிசர்ச்சுமே அதுக்கு இருக்குது. ஸோ இப்போ இந்த 27 நட்சத்திரங்களுடைய தன்மை இருக்கு இல்லையா, அதை வந்து என்னென்ன விருட்சங்கள் கொண்டு இருக்கிறதுன்னு பார்த்துருக்காங்க. அதை பார்த்து இந்த விஷயங்களை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அஸ்வினி நட்சத்திரம்னு எடுத்தோம்னா எட்டி மரம், சரியா? அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எட்டி மரம்னு. அடுத்தது வந்து இந்த திருவோண நட்சத்திரம்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், எருக்கம்பூ யாரும் வைக்க மாட்டான் வீட்டில், நம்ம வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். காரணம் வந்து அது பால் வரக்கூடியது, வேற ஏதாவது கெட்டது நடக்காது. சில பேர் அதை வாஸ்துன்னு சொல்லி ஜாயின் பண்ணி விட்டாங்க, அதனால நிறைய பேர் அதை வைக்கிறதுக்கே பயப்படுறாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஆனால் நம்ம விநாயகருக்கு ஏதாவது ஒன்றுனா அதுக்கு தான் ஓடுறோம் நம்ம வீடு. ஸோ இப்போ இந்த எருக்க மரம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து திருவோண நட்சத்திரத்துக்கு ஒர்க் ஆகும். சின்ன ஜஸ்ட் லைக் தட் சொல்கிறேன். இப்போ உத்திராடம் அப்படின்ற மாதிரியான விஷயமா எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது இருக்கு இல்லையா, பலாப்பழ மரம், பலாமரம், அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அவங்க பலாமரத்தில் ஏதாவது வச்சுக்கிட்டாங்க, அந்த பலாமரத்தோட எனர்ஜி அவங்களுக்கு இருந்துட்டு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். மரத்தை அவங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல வைக்கிறதுமே நல்லாயிருக்கும். கிருத்திகா நட்சத்திரம்னு எடுத்தோம்னா ஃபிக், அதாவது அத்திப்பழ மரம், அத்தி மரம், அது வந்து அவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்கும். அவங்க இதெல்லாம் அத்தியில் யூஸ் பண்ணால்
அவங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் உங்களுக்கு இந்த அத்தி மரமுமே கூட இப்போ ஒரு மரத்துக்கு வந்து ஒரே ஒரு மரம் 27க்கு 27 மரம் தான் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே மல்டிபிள் மரம் அந்த விருட்சங்களுக்கு அந்த தன்மை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயமா தன்மையாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பரணிக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோன்னா பரணிக்குமே அத்தியும் ஹெல்ப் பண்ணும். ப்ராப்பர் அது அத்தி கிடையாது, பட் அத்தியுமே வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த வீனசியன் எனர்ஜி அப்படின்றத வந்து அத்தியுமே கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, நான் வந்து ஆக்சுவலாக அதை ரெஃபர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பட் அத்தியும் அதுக்கு பரணி வந்து இது பண்ணும். எனக்கு எல்லாமே இதில் இது எங்கள் டீமில் நான் இப்போ கொடுத்த நட்சத்திரம்லாம் எங்கள் டீமில் இருக்கக்கூடியவங்களோட, ஸோ அவங்களோடதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு சொன்னேன். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நட்சத்திரம் மரம் இருக்கு இல்லையா, நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நட்சத்திரத்தோட தானியம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரத்தோட தானியத்தை வச்சுட்டு அந்த தானியத்தை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா அப்படியே ஊற வச்சிடறோம். ஊற வச்சுட்டு அந்த தானியத்தை ஊற வச்சு அது கொஞ்சம் லைட்டாக முளை விடும் இல்லையா, ஊற வச்சுட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சோம்னா முளை விடும் இல்லையா, அதை வந்து அந்த எந்த பர்டிகுலர் மரமோ, இப்போ நான் வந்து எட்டி அப்படின்னா அஸ்வினிக்கு எட்டி அப்படின்னா இப்போ அந்த எட்டி மரத்துக்கிட்ட போய் அது போடுறது அப்படின்றது, எட்டி மரத்தை வந்து கோயில்களில் வைக்கிறது கடுமையான பிரச்சனைகளில் இருக்கக்கூடியது, சனி ரீதியான பிரச்சனைகள் இருக்கக்கூடியது. டக்குன்னு சரியாகும். வேலை கிடைக்கல, வேலை வந்து ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேன்றது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு வேலை போயிடுச்சு, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு ஆட்களே கிடைக்க மாட்டேன்றாங்க, நல்ல ஆட்கள் கிடைக்க மாட்டேன்றாங்க, நம்பிக்கையான ஆட்கள் கிடைக்க மாட்டேன்றாங்க, திடீர் வாழ்க்கையில் சரிவு ஏற்பட்டு விட்டது, திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் த்ரெட்னிங் டிசீசஸ் வருது, ஐசியூவில் போய் ஒருத்தன் உட்காந்துருக்காங்க. இது எல்லாம் நமக்கு சனி பிரீதிக்கு இந்த ஒரு விஷயம் வந்து எந்தெந்த மரம்னு தெரிஞ்சுட்டு அதை வந்து நம்ம அந்தந்த தானியம் எந்த பர்டிகுலராக ஒரு தானியம் அப்படின்ற மாதிரியான விஷயமா வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தானியம் இப்போ அகைன் நீங்கள் வந்து இப்போ பரணின்னு கேட்டிங்க. இப்போ பரணின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய தானியம். இப்போ பரணிக்கு உண்டான மரம் எதுவோ அந்த மரத்துக்கு சுக்கிரனுடைய அந்த சுக்கிரனுடைய தானியம் மொச்சையை கொண்டு போய் அதில் போட்டோன்னா அந்த மரத்தில் போட்டோன்னா பலன் வந்து டக்குன்னு கிடச்சிரும். கொல்லை கொண்டு போய் எடுத்து எட்டி மரத்தில் போட்டோம்னா அந்த பலன் கண்டிப்பாக கிடைச்சிரும் அஸ்வினிக்கு. இதுதான் வந்து இதோடைய சூட்சுமம். தானியம் மரமும் ஆமாம் இணையும் பொழுது அதோடைய பலன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். கோயில்களில் வைக்கும் பொழுதுமே அந்த பலன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்தோம்னா வளர்ச்சி, எனக்கு பிரம்மாண்ட வளர்ச்சி, நான் வந்து பெரிய லெவலில் ஆகணும் அப்படின்னா நட்சத்திரமே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட அரச மரத்தை வைத்தார்கள் என்றால் ஒண்டர்ஃபுல்லாகிடும் அவங்களுக்கு. அது மிகப்பெரிய ரெமெடி. அது அவங்க பிளேஸ் தான் அவங்க பார்க்கணும். அரச மரம் வந்து பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக இப்போ எனக்கு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கிளைண்ட் சொன்னேன், ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். அவங்க வந்து ஃப்ரம் சவுதி. அவங்க கேட்டதுக்கு எங்கள் வீட்டு வாசலே அரச மரம் வைக்கலாம் நாங்கள். அது எப்படின்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் எனக்கு இன்டர்நேஷ்னல் பீப்புள் கேட்கும்போது இங்கெல்லாம் மரம் இது பண்ண முடியாதுன்னாங்க. பட் அவங்களுக்கு அது எப்படி சாத்தியம்னு, சவுதியில் மேபி அது மாதிரி இருக்கா என்னன்றது தெரியல எனக்கு. அந்த மாதிரி சொன்னாங்க. நம்ம இங்கே அரச மரம் வைக்கலாம், நம்ம கோயில்களில் வைக்கலாம். நம்ம கோயில்களில் நானே வந்து ஒரு கிளைண்ட்டுக்காக ஒரு கோயிலில் பேசி ரெஃபர் பண்ணியிருக்கேன், போய் அங்கே வைங்கன்னு அவங்ககிட்ட பேசிட்டு பண்ணியிருக்கேன். அது மாதிரி கோயிலில் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வேறு ஏதாவது ஒரு இடங்களில் நம்ம வந்து இப்போ அதுக்குன்னு தேடி போய் நம்ம வைக்க முடியும்னா கூட வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சில கிராமப்புறங்கள்லாம் நேல் தேடி கிடைக்காக இருக்கும். நாம் வந்து நம்மளுடைய ட்ரஸ்ட்டில் வந்து நிறைய மரங்களுமே நிறைய பேருக்கு கொடுத்துட்டே இருக்கும். நிறைய மரங்கள் நிறைய கிராமங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த ஒவ்வொரு கிராமம்னு தத்தெடுத்து அந்த கிராமத்தில் இவ்வளோ மரம் வைக்கிறதுன்னு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம அரச மரம் வச்சது இல்லை, பட் அவங்க கேட்குற மரத்தை கொடுத்துருவோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு எது தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி கொடுத்துருவோம், மரத்தை கொடுத்துருவோம். சிலதெல்லாம் நம்ம வந்து பண்ணுவோம், சிலது அவங்களே இந்த 100 நாள் திட்டம் அப்படின்றதுக்கு அதில் வந்து அவங்க வச்சு அவங்க பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி இடங்களில் நம்ம வந்து அரச மரம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வச்சு தரோம் அப்படின்னு பர்டிகுலர் பிளேஸில் அரச மரம் இந்த மாதிரி வைக்கலாம். வளர்ச்சி அப்படிங்கிறது அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். அப்படி அரச மரத்தை வைப்பவனுக்கு அடுத்த ஜென்மம் இல்லை என்று நம்மளுடைய கிரந்தத்திலே கூறப்பட்டு நம்ம போய் அதை பிளான் பண்ணோம். ஆமா, 108 அரச மரம் வைக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் ஜென்மா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு கணக்கு இருக்கு. ஆமா, ஓகே. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ அஸ்வினிக்கு வந்து அத்தி மரம் அப்படின்னா அந்த அத்தி மரத்தை அவங்க ஒரு கோவில்ல போய் வச்சுட்டாங்க. கோயில்ல வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா, ஏன்னா எனர்ஜி சென்டர் தான் கோயிலுங்கிறதே, ஒரு எனர்ஜி சென்டர் தானே உங்களுக்கு. ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அது நம்ம தெளிவாக கேட்கணும். ஏன்னா பார்க்குற ஒரு 10,000 பேர்ல ஒரு 1000 பேராவது அதை பற்றி யோசிப்பாங்கிறதுக்காக தான். ஒருவேளை நம்ம வீட்டில் வச்சுக்கணுமா இல்லை அதை கொண்டு போய் கோவிலில் வைக்கிறது நல்லதா? நான் என்ன சொல்லுவேன்னா, அது வந்து கோயில் மாதிரியான இடங்கள்ல வைக்கிறதுனா அது நீங்கள் வந்து சின்ன செடியாக இருந்ததுன்னா அதை வாங்கிட்டு கொஞ்ச நாள் உங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துங்க. உங்கள் வீடு ஈவன் அப்பார்ட்மெண்ட்ஸாக இருந்தால் கூட நீங்கள் ஃப்ளாட்டில் இருந்ததுன்னா கொஞ்ச நாள் வளர்த்துங்க. ஓரளவுக்கு ஒரு 5 அடியோ 6 அடியோ வளர்கிற அளவுக்கு இருந்ததுன்னா அப்போவுமே 5 அடி 6 அடி மரம் ஆகிடாது. அந்த மாதிரி இருக்கும்போது கொண்டு போய் நீங்கள் வைங்க, அது கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நமக்கு ஷியோர் ஷார்ட்டாக அது வந்துடும் அப்படின்னு நம்ம நம்பலாம் இல்லையா? அதுக்காக
நைஸ், நல்ல தெளிவான ஒரு விளக்கம். நீங்க நேர்ல சந்திக்க முடியலனாலும் நிறைய பேருக்கு உங்களுடைய வார்த்தைகளை வந்து நம்பிக்கையா கொடுத்துருக்கீங்க. இதையாவது நீங்க வந்து கண்டிப்பா எப்பவுமே கொடுங்க. அது கண்டிப்பா இருக்கும். நேரம் இல்லை மறுபடியும் இதையும் வந்து நீங்க கம்மி பண்ணிடாதீங்க. அது கண்டிப்பா இருக்கும். நன்றி. நமஸ்காரம். நன்றி.